ஆதியை துணை அனைத்து உறவுகளுக்கும் நமஸ்காரம். கோடாயுதக்கூர் வாக்கியம் எண் 115. உன் நினைவென்னும் பிடரியில் சூடு ஏற்றவே தான் நம் சாலையில் நடக்கும் தவ வணக்கம். தூங்காது விழித்திருந்து பாரா வணக்கம் செய்தல், தீர்க்க தரிசன வசனங்களை அதம்பி உறக்க சொல்லுதல் முதலியவற்றை எடுத்து வைத்துள்ளோம். இன்னும் உன்னை கோபிப்பதும் கவலில் ஆழ்த்துவதும் ஏக்கமூட்டுவதும் அதற்காகத்தான் என்று நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசம் வழிசாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தரின் நாடுகள். இந்த கதையை எனக்கு படிக்கும்போது நம்ம தெய்வம் இந்த கதையை படிக்கும்போது இந்த வாக்கியத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வந்தது. ஒரு கடலில் ஒரு கப்பல் போயிட்டு இருந்ததுதான். அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய அலை வந்துருச்சான். அந்த பெரிய அலை வந்ததுனால அந்த கப்பல் அப்படியே கவுந்ததுனால அந்த கப்பலுக்குள்ள இருந்த பயணிகள் எல்லாருமே அந்த தண்ணியிலே அப்படியே மூழ்கிட்டாங்களாம் எல்லாருமே. ஆனால் ஒருத்தர் மட்டும் அந்த கப்பல் தப்பிச்சு ஒரு தீவு மாதிரி அங்கே சேர்ந்தாராம். அப்போ அவர் சேர்ந்தும் போது அவருக்கு நினைவே இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவருக்கு நினைவு வந்ததுக்கப்புறம் அவர் எழுந்து பக்கத்தில் சுற்றி முற்றி பார்த்தா யாருமே இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியலையா. அப்போ தான் அவருக்கு தெரியுது நம்ம மட்டும்தான் அந்த கப்பல்லேருந்து தப்பிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு தெரியுது. தப்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, கடவுள்கிட்ட வேண்டுறாராம். கடவுளே தயவு செய்து நீங்கள் இந்த தீவுலேருந்து என்னை காப்பாற்றிடுங்க, நான் மட்டும் தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை தயவு செய்து இந்த தீவு காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாராம். அந்த நாளெல்லாம் வேண்டுறாராம். ஆனால் அவனுக்கு எந்த உதவியும் கிடைக்கிற மாதிரியே தெரியலையா. சரி சொல்லிட்டு ரொம்ப களைப்பாக இருந்ததுனால இந்த தீவுலேயே அப்படியே அவர் படுத்து தூங்கிடுறாராம். அடுத்த நாள் அவர் எழுச்சி பார்த்தது மறுபடியும் கடவுள்கிட்ட வேண்டாராம். கடவுளே தயவு செய்து என்னை காப்பாற்றிடுங்க, நான் என்னோடய வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டுறேன். அந்த நாள் அவருக்கு எந்த உதவியும் வந்த மாதிரி இல்லையா. அப்படியே ஒரு 2 வாரம் போயிடுச்சான். அந்த 2 வாரத்தில் அவர் என்ன ஆகிட்டாரா, சரி இதுதான் நம்ம தலையெழுத்து, நம்ம இப்படி தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு அவரோட மைண்டை அவரே செட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாரா, அந்த தீவில் கிடைக்கிற கொஞ்சம் தேங்காயும் கடலில் இருக்கிற சில மீன்கள் எல்லாம் அதை சாப்பிட்டுட்டு அவர் அப்படியே அந்த 2 வாரமும் அப்படியே வாழ்ந்து வந்தாரா. அப்புறம் அந்த கடல்லேருந்து சில அந்த உடஞ்சி போன சில கப்பல் அந்த பீஸ் எல்லாமே எடுத்து அவருக்கே ஒரு குடிசை மாதிரி அவர் கட்டிக்கிட்டார். அந்த குடிசை மாதிரி கட்டிக்கிட்டு அங்கேயே அவர் வாழை இது பண்ணிக்கிட்டாரா. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார், அவர் ஒரு நெருப்பு மாதிரி மூட்டினார். அந்த நெருப்பு அவர் குடிசை பக்கத்துலேயே ஒரு நெருப்பு மாதிரி மூட்டிருக்காரு. சரி நம்ம போய் தேங்காய் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி போயிட்டு அவர் தேங்காய் படிக்கும்போது தூரத்துலேருந்து பார்த்தா என்னவோ ஒரு நெருப்புலேருந்து மேலே புகை வர மாதிரி இருந்தது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவர் எங்கே இருந்தாரோ அங்கே பார்த்தா அவருடைய குடிசை ஃபுல்லாகவே அந்த நெருப்பால் எரிஞ்சிட்ருக்கு. அதை பார்த்தோன்னே அவருக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுது. கடவுள்கிட்ட சொல்கிறாரு, இங்கேருந்து எனக்கு தப்பிக்க தான் ஒரு வழி பண்ணி தரமாட்டேன்றீங்க, சரின்னு சொல்லிட்டு இதுதான் என் தலையெழுத்துன்னு சொல்லி நான் இங்கேயே இருக்க பழகிக்கிட்டேன், அப்படி நான் கட்டின ஒரு குடிசையும் அப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு அப்படியே அழுதுட்டு அப்படியே களைப்பாயிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. அடுத்த நாள் அவர் ஏஞ்சிக்கும் போது ஒரு சத்தத்தோடு தான் ஏஞ்சிருக்காரு. ஏஞ்சி பார்த்தா ஒரு 4-5 பேர் அவரை காப்பாற்ற ரெஸ்கியூ பண்ண வந்திருக்காங்க. வாங்க நான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கோம், வாங்க கப்பலில் ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எழுந்தவருக்கு ஒன்றுமே புரியல. எப்படா நம்ம அங்கே ஒருத்தர் இருக்கோம்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க, அவருக்கு எதுவுமே புரியல. ஆனால் அவருக்கு முதல்ல இந்த தீவை விட்டு தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த கப்பலை ஏறிக்கிறாரு. ஏறி போகிற வழியில் அவரை காப்பாற்ற வந்த ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு நேற்று ஒரு நெருப்பு மேலே வர மாதிரி ஒரு சிக்னல் மாதிரி இருந்தது, அப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் இங்கே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, மாட்டிகிட்டு இருக்காங்க, நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம், பார்த்தா நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு ஒன்றுமே புரியல, நம்ம எந்த நெருப்புமே முட்டி நம்ம எந்த சிக்னலுமே நம்ம தரலையே, இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாரு, இல்லையே நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அவர் காப்பாற்ற வந்தவர் சொல்கிறாரு, இல்லை நம்மளுக்கு ஒரு சிக்னல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் தான் அவன் யோசிக்கிறாரு, நேற்று நம்மளோட குடிசை எரிஞ்சுது, அதுலேருந்து வந்த புகையில தான் இவங்க கண்டுபிடிச்சாங்க போல நம்ம இங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாரு. நான் உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டு உங்களை நிறைய நான் கஷ்டப்படுத்திட்டேன், ஆனால் நான் ஒன்று நினச்சி வச்சு தான் நீங்கள் அதை விட ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பண்ணி என்னை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு.
உறவுகளே, இப்போ வந்து இந்த கதைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன வாக்கியத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கா? இப்போ நீங்களும் உன்னை கவலையில் ஆழ்த்துவதும் துக்கத்தில் துவைப்பதும் உனக்கு நன்மை பயக்கவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைக்கும் நான் சொன்ன தெய்வத்தோட வாக்கியத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கா? நீங்களும் காட்ஸ் பிளான் எப்பவுமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் பொறுமையாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். தொடர்ந்து மெய்யை பேசுவோம். நமஸ்காரம்.